Standard Subject Chemistry Unit 7th Unit Lesson Chemical Kinetics. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அண்டு மாலிகுலாரிட்டி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள் கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஒன்று கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடாக ஆக்சிடேஷன் அடையுது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் express the rate of reaction in terms of change in the concentration of NO to NO2. So இந்த concentration உடைய reaction உடைய terms changes என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. first one. Second one, at a particular instant when oxygen is decreasing at 0.2 molarity liter inverse second inverse, at what rate is nitrogen dioxide increase at a instant? ஸோ அதே பதிலாக இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு செகண்ட் ஒன் கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. அதுபடி பாருங்கள், 2 மடங்கு, அதாவது 2 பார்ட் ஆஃப் NO இன்வால்வ் ஆகிட்டு 1 பார்ட் ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு 2 பார்ட் ஆஃப் NO2 தருது. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா NO2 NO2னுடைய சேஞ்சஸ் இன் கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது 2 மடங்கு NO இன்வால்வ் ஆகுது. அப்போ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 1 மடங்குனா அதில் பாதி தான் என்ன பண்ணிருக்கு NO இன்வால்வ் ஆகுது. ஸோ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 1 மடங்கு. அதே மாதிரி NO2 உருவாகிறதும் பார்த்தீங்கன்னா ஆஃப். ஏன்னா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 1 மடங்குன்னும் போது இது ட்வைஸ். அப்போ ஆக்சிஜனை 1 மடங்குன்னும் போது அதில் பாதி தான் NO2 ப்ராடக்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன், அதே போல் ஆக்சிஜன் என்ன பண்ணுது இன்வால்வ் ஆகுது. ஸோ நமக்கு ஆஃப் NO2 கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆஃப் NO2 கிடைக்குது. இப்போ இங்கே இந்த NO2 வேல்யூ என்ன பண்ணுறோம், இந்த டிவைடில் இருக்கிற இல்லையா ஆஃப்ன்ற மோல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அதுபடி இங்கே இருக்கிற டிவைடு அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் வேல்யூ போட்டிருக்கோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது 0.2 மோல்ஸ் என்ன இருக்குது ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவலாக NO2 எவ்வளோ உருவாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ NO2னுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் 2 இன்ட்டு ஸோ இந்த ஆக்சிஜனோட வேல்யூவை என்ன பண்ணுறோம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் 0.2 மோல்ஸ். ஸோ தேர்ஃபோர் கிடைக்கிறது 0.4 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இதே போல் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க எவரிட்டி யுவர் செல்ஃபில். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தெரிலனா இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்து எக்ஸாம்பிள் 2, வாட் இஸ் த ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் 2ல் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5Br மைனஸ் அக்வா சொல்யூஷன் ப்ளஸ் BrO3 அக்வா சொல்யூஷன் ப்ளஸ் 6H ப்ளஸ். ஸோ இது அக்வா சொல்யூஷன். இது எல்லாமே இன்வால்வ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Br லிக்யூடு H2O லிக்யூடு. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்ன இன்வால்வ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும் இல்லையா. இப்போ ரேட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் மட்டும்தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியும், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அதன்படி Br1 பவர் 1, ஏதாவது எதுவுமே போடணும்னா அங்கே பவர் 1ன்னு அர்த்தம். அதேமாதிரி BrO3 -1 பவர் 1. ஆனால் H ப்ளஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் கான்சன்ட்ரேஷன் நம்ம ஆட் பண்ணோம்னா அதனுடைய ரேட் வேல்யூ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ அப்படி பார்க்குவேன் BRக்கு 1, BrO3க்கு 1, அடுத்து Hக்கு 2. ஸோ டோட்டலாக 4. ஸோ இது 4th ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் ஒன் கொஷின் பாருங்கள். ஸோ அசிட்டால்டிகேட் என்ன பண்ணுறோம், அதாவது ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது மீத்தேன் கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் இதனுடைய ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிட்டால்டிகேட் மட்டும்தான் இருக்கிறதுனால 3/2. ஸோ இது ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனுடைய ரேட்டும் கண்டிப்பாக ஃப்ராக்ஷன் வேல்யூவாக தான் இருக்கும். அதான் 3/2 கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 3 ஒன்று கொடுத்துருக்காங்க. X + 2Y ப்ராடக்ட்டு தரும்போது 4 × 10⁻³ மோல் பை லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். இஃப் X = Y = 0.2 மொலாரிட்டி இருந்துச்சுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் 400 கெல்வின். ஸோ 400 கெல்வின் இஸ் 2 × 10⁻² செகண்ட் இன்வெர்ஸ். வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ரேட்டுக்கு உண்டான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் XY இதனுடைய வேல்யூ M அண்டு N. ஸோ ஒய்க்கு M, எக்ஸுக்கு N கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஃபார்முலா அப்படி. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ரேட்டுன்றது அவங்க கொடுத்துருக்காங்க 4 இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம் ரேட்டுக்கு உண்டானது போட்டாச்சு. அடுத்து கான்ஸ்டன்ட் வேல்யூ K கொடுத்துருக்காங்க. Kன்றது எவ்வளோ 2 × 10⁻². ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 சமமாகிறதுனால X வேல்யூ சரி Y வேல்யூ சரி 0.2 கொடுத்துட்டோம்.
இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தர்ஃபோர் இங்கே பாருங்கள், இது ரெண்டும் கூட்டத்தான் நமக்கு என்னது, அதாவது XY இதனுடைய டோட்டல் வேல்யூ தான் நமக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இது வந்து கே வேல்யூ கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் பண்ணுவோம் ரேட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். தர்ஃபோர் 4/2 கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 0.2 சமமாகுது இல்லையா, அப்போ n+m இதனுடைய வேல்யூ தான். அப்போ ரெண்டுமே சமமாகுதுனால நம்ம m+n சேர்த்தோம்னா தி ஓவரால் ரியாக்ஷன் 1. ஏன்னா பவர் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் சேம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. see you next class.